மணிக்கு வட்டக்கோட்டை போகிறதுக்கு 300 ருபீஸ் ஆன்லைனில் டிக்கெட் எடுத்துருக்கோம். நாங்கள் 4 பேர் வந்திருக்கோம் இன்றைக்கி கன்னியாகுமரிக்கு. ஹரிகோவிந்தன், கேமராமேன் அருண், செந்தில், அடுத்து நம்ம இளங்கோ. எப்பவும் வர்ற குரூப் தான். காலையிலேயே வந்து சன்ரைஸ் பார்த்தோம். காலையில் ஒரு 5:40 வந்தாச்சு கன்னியாகுமரிக்கு. அதுக்கப்புறமா நாம் இங்கே வந்துருந்தோம். அடுத்து நாங்கள் பாரு ஒரு ஜெட்டு போது கண்டேன். கன்னியாகுமரி இந்தியாவினுடைய கடைசி நிலப்பகுதி வந்துருக்கிறோம். ஒரு ஜெட்டு போயிட்டுருக்கு. சூப்பராக இருக்குது. வானத்தில் ஒரு வில்லு விட்டா மாதிரி, வில்லு வந்து அம்பு புறப்பட்டு போன மாதிரி அப்படியே சூப்பராக போயிட்டுருக்கு. ஓகே, வாங்க ஃபர்தராக நம்ம ட்ரிப்பு பார்ப்போம், கண்டினியூ பண்ணுவோம். கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபத்துக்கு படகு மூலமாக போக போகிறோம். அதுக்கு தான் ஆன்லைனில் 300 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கோம். கன்னியாகுமரி கடலின் கரையிலிருந்து விவேகானந்தர் பாறைக்கு தமிழ்நாடு அரசின் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் மூலம் படகு போக்குவரத்து வசதி செய்யப்பட்டுள்ளது. இந்த படகு போக்குவரத்துக்கு சாதாரண கட்டணம் ரூபாய் 75, சிறப்பு கட்டணம் ரூபாய் 300 என 2 வழியிலான கட்டணங்கள் உள்ளது. என்ன இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸு அப்படின்னா, ஒரு டிஃப்ரென்ஸே இல்லை. ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா 300 ரூபா, அதுவே போய் க்யூவில் நின்று வாங்கினீங்கன்னா 75 ரூபா. 300 ரூபாயில் வாங்குறதுக்காக உங்களுக்கு எந்த விதமான சிறப்பு சலுகைகள் எதுவும் கிடையாது. ரெண்டும் ஈக்குவல் தான். அதில் அதே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான், ஒன்றும் கிடையாது. க்யூவில் நிற்காமல் போனீங்கன்னா 300 ரூபா ஆன்லைனில் வாங்கிட்டு போகலாம். என்ன பகல் கொள்ளைன்னு சொல்கிறீங்களா? எனக்கு தெரியாது. பட் நான் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் என்னமோ 300 ரூபாய்க்கு வந்து ஏசி டெக் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சேன். பட் நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சமமாக தான் இருந்துச்சு. ஒரே இதில் தான் கூட்டிகிட்டு போனாங்க, ஒரே படகுல தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. விவேகானந்தர் மண்டபம் வந்தாச்சு. நாம் இங்கேருந்து பார்த்தோம்னா அந்த கொடி, காவி கொடி பறக்குது. ஆண்களும் பெண்களும் ரொம்ப சந்தோஷமாக இறங்கி வராங்க. கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில் இந்த போட்டில் 125 நபர்கள் பயணம் செய்யலாம். அந்த அளவுக்கு பெரிய அளவில் போட்டு. இதை விட பெரிய போட்லாம் இருக்குது. 200 பேர் 300 பேர்லாம் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு போட் இருக்குது. பட் நான் இன்றைக்கி வந்து மார்னிங்கில் இந்த 125 பேர் வரைக்கும் போகக்கூடிய இந்த போட்டு தான் விட்டுருந்தாங்க. இப்போ நம்ம நேராக வந்து டிக்கெட் கவுண்டருக்கு வந்திருக்கோம். தனிநபர் ஒருத்தருக்கு 30 ரூபாய் நம்ம இங்கே பே பண்ணி, இப்போ நம்ம 4 பேர் வந்திருக்கோம். 120 ருபீஸ் நம்ம பே பண்ணி என்ட்ரன்ஸ் டிக்கெட் நாம் இப்போ வாங்கியிருக்கோம். அதை இங்கே ஒருத்தர் இருக்கார் செக்யூரிட்டி, அவர்கிட்ட கொடுத்தோம்னா நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுவார். இப்போ நாம் அவர்கிட்ட டிக்கெட்டை கொடுத்துட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போனோம்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இங்கே என்ன ஒரு விஷயம்னா, நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. 2 பக்கமும் பார்த்தோம்னா காற்று சும்மா நல்லா வருது. நல்ல ஒரு அருமையான ஒரு காற்று. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு கடல் வந்துட்டு சூரியன் கிழக்கு திசையிலேருந்து நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது. இங்கே உள்ள மண்டபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நமது காலணிகளையும் இங்கே விட்டுட்டு தான் போனோம், இந்த பாதுகாப்பான ஒரு இடத்துல. ஏன் அப்படின்னா, இந்த இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கணுங்கிற ஒரே இடம் தான். உங்களுக்கே தெரியும், பீச்சு மண்ணுங்கிறது உங்களுக்கு வெறும் சிறு மணல், அதனால் எல்லா இடமும் ஈஸியாக பரவிடும். அதனால் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் ஆனால் இது ஒரு தூய்மையான இடம், நம்பிக்கைக்குரிய ஒரு இடம். இங்கே வந்துட்டு அம்பாளுடைய பாதம் இருக்குது, விவேகானந்தருக்கு ஒரு பெரிய வெண்கல சிலை இருக்குது. அதையெல்லாம் தான் நாம் இப்போ போய் பார்க்க போகிறோம். ஸ்ரீ பாதப்பாறை. கன்னியாகுமரியான ஸ்ரீ பகவதி அம்மன் சிவபெருமானை மணப்பதற்காக இந்த பாறையில் நின்று தவம் செய்ததாகவும், அதனால் இந்த பாறையில் அவரது பாதத்தின் தடம் பதிந்துள்ளது என்றும் இந்து சமயத்தவர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர். இந்த நம்பிக்கையில் இந்த பாறைக்கு முதலில் ஸ்ரீபாத பாறை என்றுதான் பெயர் இருந்தது. இந்து சமயத்தவர்களால் அம்மன் பாதம் என்று இப்போது குறிப்பிடப்பட்டு வருகிறது. இந்த இடம் கண்ணாடியில் பார்வைக்கு தெரியும்படி, அம்மனுடைய பாதம் நல்ல தெளிவாக தெரியும்படி பாதுகாக்கப்பட்டுள்ளது. இந்த பாதத்தை சுற்றி
கோயில் போன்ற அமைப்பில் திருப்பாத மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. அதுதான் இந்த இடத்தோட சிறப்பு. அதனால தான் அம்மனுடைய பாதம் இந்த மண்டபத்தில் இருக்கிறதுனால தான் விவேகானந்தர் நிலத்திலிருந்து கடல்ல நீந்தி வந்து இந்த பாறை மேலே அமர்ந்து 3 நாட்கள் தவம் செய்ததா சொல்லப்படுகிறது. சுவாமி விவேகானந்தர் கன்னியாகுமரிக்கு வந்திருந்த போது கடலுக்குள் அமைந்திருக்கும் இந்த பாறைக்கு நீந்தி வந்து 3 நாட்கள் கன்னியாகுமரி பகவதி அம்மனை நினைத்து தியானம் செய்திருக்கின்றார். அதனால் அவரது நினைவாக இந்த பாறையில் விவேகானந்தர் நினைவு மண்டபம் ஒன்று கட்டப்பட்டு 1972ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இம்மண்டபத்தினுள் விவேகானந்தர் நின்ற நிலையிலான பெரிய வெண்கல சிலை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. விவேகானந்தர் நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டுள்ள பாறையின் கீழ்ப்பகுதியில் ஒரு தியான மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவேகானந்தர் பாறைக்கு அருகிலே உள்ள மற்றொரு பாறையில் உலகின் மிக உயரமான திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. விவேகானந்தர் தொடர்புடைய பல மொழிகளிலான புத்தகங்கள், படங்கள் மற்றும் விவேகானந்தர் படத்துடனான பல்வேறு கைவினை பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் இந்த பாறையிலே அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே பார்த்தோம்னா சன்ரைஸ் கேலண்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. தட்சிணாயனம் உத்தரனா அப்ராக்சிமேட்டாக ஃப்ரம் ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து அப்ராக்சிமேட்டாக ஜனவரி 14ஆம் தேதி வரைக்கும். பர்ஃபெக்டாக சொல்லணும்னா தமிழ் மாதத்தை வச்சு நம்ம சொல்லலாம். சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணமாகும் காலத்தினை தட்சிணாயனம் என்று கூறுகின்றனர். இது ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தொடங்கி ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி என வருஷத்தினுடைய 6 மாதங்கள் தட்சிணாயனம் சொல்கிறோம். இந்த காலம் இந்து சமயத்தை பொறுத்தவரை தேவர்களுடைய ஒரு இரவு பொழுதாக கருதப்படுகிறது. உத்தராயணங்கிறது ஃப்ரம் ஜனவரி 15, அதாவது தை மாதம் 1ஆம் தேதி அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம்னா ஜனவரி 15லேருந்து ஜூலை 16 வரைக்கும் பார்த்தோம்னா உத்தராயணமோட பீரியடாக சொல்கிறாங்க. இதில் பர்ஃபெக்டாக பார்த்தோம்னா தை மாதம் 1ஆம் தேதி பொங்கல். அதிலிருந்து இந்த தை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து அதுவும் பொங்கல், நமக்கு தைப்பொங்கல், அந்த நாள்லேருந்து உத்தராயணங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இந்த 6 மாதங்கள் உத்தராயணத்துக்கு உண்டான மாதங்களாக இருக்கு. சூரியனை பொறுத்தளவில் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி செல்லும் காலமாகும். இந்த காலம் பார்த்தோம்னா தேவர்களுடைய ஒரு பகல் பொழுது காலமாகும். மிகவும் புண்ணியமான காலம். இக்காலத்தில் இறப்பவர்களுக்கு மறுபிறவி இல்லை என்பது இந்துக்களுடைய நம்பிக்கை. மக்கள் கூட்டம் நிறையவே இருக்குது. அதுவும் நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்றைக்கி அவங்களுடைய கூட்டம்ன்றது ஜாஸ்தி இருக்குது. இந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு செல்ஃபி எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறோம் ரொம்ப நேரமாக.
சேமிப்பதற்கு இங்கே வந்து இந்த கல்லில் வந்துட்டு இடம் பாறையை வெட்டி இங்கே ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. மழைக்காலத்தில் இங்கே பெய்கிற மழை வந்து நல்ல குடிநீர் வந்து இங்கே பாதுகாக்கப்படும். பட் ஆனால் இது பார்க்குறதுக்கு கன்றாவியாக இருக்குது, மெயின்டெனன்ஸு இல்லை போல் இருக்குது, தண்ணியோட கலரு ஒரு மாதிரி இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிற பாறையில் உங்களுக்கு திருவள்ளுவருடைய சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது உலகத்திலேயே மிகப்பெரிய திருவள்ளுவர் சிலை. இந்த திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பாறைக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜு கட்டணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. இப்போ வந்து திருவள்ளுவர் சிலை இருக்கக்கூடிய அந்த பாறையில் வந்து பராமரிப்பு பணிகள் நடக்குது. அந்த பராமரிப்பு பணிகள் முடியும் போது தான் நம்ம வந்து திருப்பியும் திருவள்ளுவர் சிலை இருக்கிற அந்த பாறைக்கே போயிட்டு நம்ம வந்து திருவள்ளுவர் சிலையை பார்க்க முடியும். அது வரைக்கும் இங்கேருந்து தூரமாகவே இருந்து பார்த்துக்க வேண்டியது தான். திருவள்ளுவர் சிலை இருக்கிற பாறைக்கும் விவேகானந்தர் பாறைக்கும் ஒரு பிரிட்ஜு கட்டி முடிக்கப்படுமானால் அது கண்டிப்பாக சுற்றுலா பயணிகளே ரொம்ப ஈர்க்கும். நல்ல ஒரு பொழுதுபோக்கான ஒரு இடமா இது மாறும். இன்னும் பல லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரிக்கு இந்த விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலை இருக்கக்கூடிய இந்த பாறைக்கும் வந்து இங்கே பார்வையிடுவாங்க. இது நல்ல ஒரு அருமையான ஒரு இடம். நீங்களும் வாங்க, வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா இம்மிடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.